வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள், எபிசோட் 17. வஞ்சக சகோதரிகள். வழக்கப்படி மறுநாள் இரவு பேரழகி ஷாஜாத் மன்னாதி மன்னர் ஷாரியரை வணங்கி கதையை மேலும் தொடர்ந்தாள். கலிஃபாவின் அரண்மனைக்கு வந்திருந்த 3 பெண்களின் மூத்தவள் தன் கதையை சொல்லத் தொடங்கினாள். கலிஃபா அவர்களே, நான் பிடித்து கொண்டு வந்துள்ள 2 கருப்பு நாய்களும் உண்மையில் நாய்கள் அல்ல. அவை இரண்டும் என் சகோதரிகளே. என் தந்தையாருக்கு பல மனைவிகள் உண்டு. அவர்களில் ஒருத்தியின் பெண்களே இவர்கள். என் தந்தையார் காலமாகும் போது ஏராளமான செல்வத்தை என்னிடம் ஒப்படைத்து சகோதரிகள் அனைவரையும் காப்பாற்றுமாறு ஒப்படைத்து சென்றார். அவரின் ஆணைப்படியே அனைவரையும் செல்வாக்கோடு வளர்த்து ஆளாக்கினேன். என் சகோதரிகளை வளர்ப்பதிலேயே கண்ணும் கருத்துமாயிருந்த நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை. நாய்களாக இருக்கும் இந்த 2 பேரும் பருவமடைந்ததும் ஏராளமான பணம் கொடுத்து இருவருக்கும் திருமணம் கோலாகலமாய் நகரமே வியக்கும் வண்ணம் செய்து வைத்தேன். இருவரும் திருமணமானதும் பெரும் செல்வத்துடன் தங்கள் கணவன்மார்களுடன் சென்று விட்டார்கள். 1 வருட காலமாகியது. ஒரு நாள் என் மாளிகை எதிரில் 2 பிச்சைக்காரிகள் நிற்பதை கண்டேன். பிச்சைக்காரிகளுக்கு பிச்சையிட கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தேன். என் எதிரில் பிச்சைக்காரியாய் நின்றவர்கள் என் சகோதரிகள். நான் துக்கம் தாழாமல் அவர்களை சேர்த்து அணைத்து கொண்டு கதறி எழுதேன். பேராசை பிடித்த அவர்களின் கணவன்மார்கள் எல்லா நகை நட்டுக்களையும் பிடுங்கிக் கொண்டு இவர்களை பிச்சைக்காரியாக துரத்தி விட்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேறுதல் சொல்லி உள்ளே அழைத்து சென்று என்னுடனேயே தங்க செய்தேன். மாதங்கள் பல கடந்தன. அவர்களும் உடல் தேறி அழகிகளாய் திகழ்ந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு திருமண ஆசை வந்துவிட்டது. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காமல் திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினர். மீண்டும் அவர்களுக்கு தக்க வரன்களை தேடி பிடித்து ஏராள பொருட்செலவில் திருமணம் நடத்தி முன்னினும் பல மடங்கு சீதனங்களுடன் கணவர்களுடன் அனுப்பி வைத்தேன். மீண்டும் பழைய கதைதான். பேராசை பிடித்த கணவன்மார்களினால் கைவிடப்பட்டு அபலைகளாய் என்னிடமே வந்து சேர்ந்தனர். நானும் வேறு வழியின்றி அவர்களை ஏற்றுக்கொண்டேன். 2 சகோதரிகளும் 2 முறை திருமணம் செய்து வைத்ததில் ஏராளமான பணம் செலவாகிவிட்டது. என் தந்தையார் செய்ததை போலவே கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. கையில் இருந்த பணத்தில் ஒரு பகுதியை வீட்டிலேயே ஓரிடத்தில் மறைவாக புதைத்து வைத்துவிட்டு மீத பணத்துக்கு வியாபார பண்டங்களை வாங்கி சேகரித்து கொண்டு என் சகோதரிகள் அனைவருடன் ஒரு நாள் கடல் பயணம் தொடங்கிவிட்டேன். கடலில் கப்பல் வெகு தூரம் சென்று கொண்டிருந்தது. நாங்கள் புறப்பட்டும் 1 மாத காலம் ஆயிற்று. ஒரு நாள் காற்று திசை மாறி வீசியதால் நாங்கள் செல்லும் மார்க்கத்தை விட்டு கப்பல் வேறு திசையில் சென்று ஒரு தீவை அடைந்தது. கப்பல் தீவை அடைந்ததும் நாங்கள் கரையில் இறங்கினோம். எல்லோரும் கரையில் இருக்க நான் மட்டும் தீவை சுற்றி பார்க்க தன்னந்தனியாக சென்றேன். மனித சஞ்சாரமே இல்லை. ஆனால் எங்கும் மனிதர்கள் பதுமைகளாய் இருக்க கண்டு பேராச்சரியம் அடைந்தேன். மேலும் சற்று தூரம் சென்றேன். ஒரே ஒருவன் தன் இனிய குரலால் பாடிக்கொண்டிருந்தான். மனித சஞ்சாரமே இல்லாத தீவில் ஒரு ஆணின் குரல். இப்படி கேட்கவே அக்குரல் வந்த திசையை நோக்கி நானும் சென்றேன். ஒரு ஆண் அழகன் அங்கு பாடிக்கொண்டிருப்பதை கண்டேன். நான் அவன் எதிரில் சென்று நின்றேன். ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்டான். ஐயா, நான் இன்றைக்கு கப்பலில் அயல் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த தீவை சுற்றி பார்க்க புறப்பட்டேன். இந்த அரண்மனையை கண்டேன். இங்கே எல்லோரும் உங்களை தவிர கல்லாய் மாறி இருப்பதே காரணம் என்ன அப்படின்னு நான் கேட்டேன். பெண்ணே, நான் இந்த துர்பாக்கிய நகரத்தின் இளவரசன். இங்கே கல்லாய் சமைந்திருப்பவர்கள் எல்லோரும் என் நாட்டு மக்கள். எல்லாம் விதிவசத்தால் ஏற்பட்டது. என் தந்தைக்கு ஆண்டவனிடத்தில் நம்பிக்கை கிடையாது. அக்கினியையும் காற்றையும் மட்டும் பூஜித்து வந்தாலே போதும் என்று இருந்தார். இதே போலவே தம் குடிமக்கள் அனைவரையும் நாஸ்திகராகி இருந்தார். நான் மட்டும் ஆண்டவன் மீது நம்பிக்கை வைத்து குழந்தை பருவத்தில் ஒரு செவிலி தாயிடம் நான் வளர்ந்தேன். அவள் மிகுந்த கடவுள் நம்பிக்கை படைத்தவள். அவளே எனக்கு கடவுளின் தர்மத்தையும் போதித்தாள். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் ஒரு அசரீரி வார்த்தை கேட்டோம். ஒரு நாள் திடீரென இவர்கள் அனைவரும், என் தாய் தந்தையர் உட்பட அனைவரும் கல்லாய் மாறி போய்விட்டார்கள். இப்படி சொல்லி அவன் அழுதான். பரிதாபமாய் இருந்தது. தன்னந்தனியாய் நீ மட்டும் இந்த தீவில் ஏன் தனியாக இருக்க பார்க்கிறாய்? என்னோடு புறப்பட்டு வந்துவிடு என்றேன். அவனும் சம்மதித்தான். நாங்கள் இருவரும் பொக்கிஷ அறையை திறந்து நகை நட்டுக்களை ஏராளமான பொன்னையும் எடுத்துக்கொண்டு கப்பலுக்கு போய் சேர்ந்தோம். எங்கள் இருவரையும் கண்ட சகோதரிகள், இவன் யார் என்றனர். நான் எல்லா விவரத்தையும் கூறி இவரையே மணந்து கொள்ள போவதாகவும் சொன்னேன். என் சகோதரிகள் இருவருக்கும் பொறாமையால் முகம் கடுத்தது. நான் கப்பல் தலைவனை கூப்பிட்டு சொந்த தேசத்திற்கே கப்பலை திருப்பும்படி சொன்னேன். காற்றும் சாதகமாக இருக்கவே கப்பலும் திரும்பி என் தேசத்தை நோக்கி விரைந்து சென்றது. ஒரு நாள் நானும் என் காதலனும்
கப்பலின் மேல்தளத்தில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தோம். என் வஞ்சக சகோதரிகள் இருவரும் பொறாமை மேலிட்டால் எங்கள் இருவரையும் கடலில் எறிந்தாள். கப்பல் எங்களை விட்டு போய்க் கொண்டிருந்தது. நீந்த தெரியாத என் காதலன் என் கண் எதிரிலேயே மூழ்கி செத்தான். நான் மட்டும் தட்டு தடுமாறி நீந்தி கொண்டிருந்தேன். கடலில் ஒரு மிதப்பு கட்டையை கண்டேன். கட்டையை பிடித்து கொண்டே 3 நாட்கள் வரை நீந்தினேன். 3ஆம் நாள் காலை பொழுதில் கரை தென்பட்டது. பிழைத்தோம் என்று கரையை நோக்கி நீந்தினேன். கரை ஓரத்தில் ஒரு பெரிய அலை பொங்கி எழுந்து ஆவேசத்தோடு என்னை தூக்கி கரையில் எறிந்தது. நான் கடற்கரை மணலில் போய் விழுந்தேன். 3 நாள் அன்ன ஆகாரமின்றி உயிருக்கு போராடியதில் அயர்ந்து போயிருந்த நான் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன். எவ்வளவு நேரம் அப்படி மயங்கி கிடந்தேனோ எனக்கு தெரியாது. சரசரவென சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு விழித்தேன். ஒரு சிறிய பாம்பிற்கும் பெரிய பாம்பிற்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. படம் எடுத்து ஆடிய பெரிய பாம்பு ஈவிரக்கமின்றி சிறிய பாம்பை தாக்கியது. சிறிய பாம்பும் சளைக்காமல் பெரிய பாம்போடு போரிட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த நான் சிறிய பாம்பின் மேல் இரக்கம் கொண்டு அங்கிருந்த கல்லால் பெரிய பாம்பை அடித்து கொன்றேன். உடனே சிறிய பாம்பு நட்டுக்குத்தலாக எழுந்து நின்றது. அதன் உடலில் 2 இறக்கைகள் வெளிப்பட்டன. அது சிறகடித்து வானில் பறந்து போய்விட்டது. இது எனக்கு பேராச்சரியத்தை தந்தது. பிறகு கடற்கரையிலிருந்து நாட்டின் உள்ளே சென்றேன். எங்கும் மனித சஞ்சாரமே இல்லை. நடந்து நடந்து என் கால்கள் கடுத்தன. பசி மயக்கத்தாலும் களைப்பாலும் மீண்டும் மயங்கி கீழே விழுந்தேன். எவ்வளவு நேரம் இப்படி கிடந்தேன் என்பதை நான் அறியேன். என் கால்களை இளம்பெண் ஒருவள் பிடித்து கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு எழுந்தேன். அவளை நோக்கி, நீ யார் என்று கேட்டேன். அவள் புன்முறுவலுடன், தாயே, சிறு பாம்பாய் இருந்த எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவர் நீங்கள் தானே. பெரிய பாம்பாய் இருந்தது என்னுடைய எதிரி. அவனை கல்லால் அடித்து கொன்றதால் நான் தப்பினேன். நான் ஒரு வனதேவதை என்றாள் அவள். நான் என்னுடைய திருஷ்டி ஞானத்தால் உங்களை பற்றி தெரிந்து கொண்டேன். என்னை காப்பாற்றிய உங்களுக்கு நேர்ந்த துரதிர்ஷ்டத்தை நினைத்து வருந்தினேன். உடனே பறந்து சென்று உங்கள் சகோதரிகள் சென்ற கப்பலை நடுக்கடலில் கவிழ்த்தி விட்டேன். உங்கள் சகோதரிகள் இருவரையும் நாய்களாக மாற்றி உங்கள் வீட்டின் வாசல் படிகளில் கட்டி வைத்திருக்கிறேன். உங்களையும் உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பது என் கடமை. என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி என்னை அப்படியே தூக்கி கொண்டு என் வீட்டின் அருகே இறக்கிவிட்டது. என் சகோதரிகள் இருவரும் நாய்களாக அங்கே கட்டப்பட்டு இருந்ததை கண்டேன். என்னை அங்கே வீட்டில் கொண்டு போய்விட்ட வனதேவதை இந்த 2 நாய்களையும் தினமும் அவை மயங்கி விழும் வரை நீ சவுக்கால் அடிக்க வேண்டும். அப்படி அடிக்க தவறினால் அவை கல்லாய் மாறிவிடும் என்று கூறி விடை பெற்று அந்த வனதேவதை மறைந்து போய்விட்டது. இதுதான் என் வரலாறு என்றாள் அந்த பெண். கலிஃபா இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு போனார். இப்படி சொல்லி முடித்த ஷஹஜாத், மீதி கதையை நாளை கூறுகிறேன். கலிஃபா என்ன செய்வார் என்று நாளை கூறுகிறேன் என்றாள் ஷஹஜாத். தொடர்ந்திருங்கள் நேயர்களே. வணக்கம்.